மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இன்று நடக்கும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு நேற்றிரவு 10:40 மணிக்கு வந்தார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மூத்த தலைவர் தமிழிசை, எம்எல்ஏ வானதி, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார் வரவேற்றனர். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் பாஜக எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பாஜக தலைவர்கள், தொண்டர்களுடன் அமித் ஷா பேசவுள்ளார். திமுக செய்து வரும் ஊழலால் தமிழகம் எந்த அளவுக்கு நாசமாகி உள்ளது என்பது தொடர்பாக பல குறிப்புகளை அவர் எடுத்து வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று டில்லி வந்தார். அவரை நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்று பேச்சு நடத்தினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா எப்போதும் போராடும், தீங்கு இழைப்போரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இணையாக கருதுவதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என ஜெய்சங்கர் தெரிவித்தார். மணிப்பூரில் மெய்டியின அமைப்பான அரம்பாய் தெங்கோல் தலைவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் பரவியது. தலைவரை விடுவிக்க கோரி அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சாலையில் டயர்களை எரித்து போராட்டம் நடத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த மேற்கு இம்பால், கிழக்கு இம்பால், தௌபால், காக்சிங், பிஷ்ணுபூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 391 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதுவரை 5755 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் மாஸ்க் அணியும்படி மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து குறைந்தது. நேற்று 7000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 6500 கன அடியாக குறைந்தது. மெயினருவி, ஐந்தருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பரிசல் சவாரி செய்து காவிரி ஆற்றின் அழகை ரசித்தனர். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 13ஆம் தேதி வரை மழை பெய்யவும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசவும் வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். ஒரு சில இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் நிலையில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கணித்துள்ளது. வேளச்சேரியில் உள்ள KFC உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்ததாக வாடிக்கையாளர்கள் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் உணவகத்தை போலீசார் மூடினர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நாளை நெல்லை, திருச்செந்தூர் இடையே 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் பாளையங்கோட்டை, செய்துங்கநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், நாசரேத், ஆழ்வார், திருநகரி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் எனவும் தெரிவித்துள்ளது. ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் 9, 12, 14, 16 ஆகிய தேதிகளில் பகுதி நேரமாக ஈரோடு, கரூர் இடையே ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் கரூரில் இருந்து மதியம் 3:05 மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஜூன் 10ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா செல்கிறார். கடந்த 2 முறை தொழில்நுட்ப பிரச்சினையால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. தற்போது அனைத்து முடிவுக்கு வந்தது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிம்லா சென்றுள்ள காங்கிரஸ் பார்லிக்குழு தலைவர் சோனியாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சிம்லாவில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் சோனியா அனுமதிக்கப்பட்டதாகவும், வழக்கமான பரிசோதனைகளுக்கு பின் அவர் வீடு திரும்பியதாகவும், அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்வதற்காக நேற்று முதலே பக்தர்கள் குவிந்தனர். இலவச தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதியில் நேற்று ஒரே நாளில் 88,257 பேர் தரிசனம் செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை வரலட்சுமி, அவரது கணவர் சுப்பிரபாத சேவையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து வெளியே வந்த வரலட்சுமியுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். முதலாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்ய வந்ததாக வரலட்சுமி கூறினார். ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு நிதி உதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
மஸ்குடனான உறவுகளை சீர்படுத்தும் எண்ணம் இல்லை. நான் மற்ற வேலைகளை செய்வதில் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். அவரிடம் பேசும் எண்ணம் எனக்கு இல்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நேரடியாக எதிர்க்க துவங்கியுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்க் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி துவங்க இருப்பதாக நேற்று அறிவித்தார். முன்னதாக தன் சமூக வலைதள பக்கத்தில் 80% நடுநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த புதிய கட்சி தேவையா என கருத்து கணிப்பு நடத்தினார். இதில் 56.30 லட்சம் மக்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அதிலும் சரியாக 80% பேர் புதிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். ஆஸ்திரேலியாவின் தெற்கு கடற்பகுதியில் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.